ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இப்போ வந்துட்டு மழை எங்கே பாரு மழை 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 தான் சரிங்களா. அதுவும் இது சிட்டிலேயும் சரி வில்லேஜ்லேயும் சரி நிறைய பக்கம் மழை பெஞ்சு நிறைய பக்கம் ஏரி குளம்லாம் வலிஞ்சு எல்லாம் உடச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ வந்துட்டு குழந்தைங்கள எந்த அளவுக்கு நாம் வந்து சேஃபாக பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள எங்கே பாரு இப்போ வந்துட்டு தரம் ஒரே சமமாக இருக்கிற மாதிரிக்கே எங்கே பாரு கிணறு குளம் குட்டை எல்லாம் வந்து நிரம்பி இருக்கு. குழந்தைங்கள வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கன்னு கவனிச்சுக்கோங்க. எங்கேயும் பிள்ளைங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வெளியில் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குழந்தை போச்சுன்னா நம்மளுக்கு திரும்ப வராது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்துட்டு இப்போ ஒரு புயல் முடிஞ்சிருச்சு, அடுத்து இன்னும் 2 புயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தால் நமக்கும் நல்லது, நம்மளோட குழந்தைங்களுக்கும் நல்லது. மெயினாக குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் எங்கேயும் வெளியில் வேலைக்கு போனீங்கனாலும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க. வீட்டில் ஆள் இல்லாமல் இருந்தாங்கன்னா பக்கத்தில் விட்டுட்டு போனீங்கனாலும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். வேலைக்கு போனாலும் சரி இடையில ஃபோன் பண்ணி கேளுங்க, பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு இடையில கேளுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏரி குளம் கொட்டையெல்லாம் அங்கங்கே வலிஞ்சு உடஞ்சி போயிட்டுருக்குது. அதனால் இப்போ குழந்தைங்களாம் பள்ளிகளுக்கு போயிட்டு வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸ்கூல் விட்டுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனால் கூட உடனே போயிட்டு குழந்தைங்கள போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு குழந்தைங்கள கையோட அழைச்சிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இப்போ கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு வந்துட்டு டேட்டு நெருங்கி இருந்தால் வந்துட்டு அதாவது இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஏதோ டேட் சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி இருக்கிற கர்ப்பமாக இருக்க பெண்கள் வந்துட்டு சுடுதண்ணி குடிங்க, பச்சை தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா டெலிவரி டயத்தில் சளி காய்ச்சல் இருமல்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு டெலிவரி டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்துட்டு சுடுதண்ணி குடிங்க. கர்ப்பமாக இருக்க பெண்கள் சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணியில் குளிங்க. தேவையில்லாமல் ஈரத்துல எல்லாம் அலையாதீங்க. சளி இருமல் பிடிச்சா டெலிவரி டயத்தில் நம்ம தும்மல் வந்துக்கிட்டு இருமல் வந்துக்கிட்டு இருந்தால் நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம குழந்தைக்கும் நிறைய பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சுடு தண்ணி குடிங்க, பச்சை தண்ணி குடிக்காதீங்க. அடுத்தது மழை பெஞ்சா குழந்தைங்கள தயவு செஞ்சு சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டி விடுங்க. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, குழந்தைங்கள 1 நாள் 2 நாள் குளிப்பாட்டலனாலும் பரவாயில்ல. கைகால் முகம்லாம் கழுகி விடுறப்ப கூட சுடுதண்ணி வச்சு முகம் கைகாலெல்லாம் அலம்பி விடுங்க. பச்சை தண்ணி வந்து அதிகம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது குழந்தைங்கள வந்து தண்ணியில் அதிகம் ஆட விடாதீங்க. காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா சாமானியமாக இப்போ விடாது. ஏன்னா தொடர்ந்து அங்கங்கே எங்கே பாரு தண்ணி அடிச்சிட்டு போகுது, வெள்ளம் அடிச்சிட்டு போகுது. எப்பா டிவி நியூஸை போட்டாவே எங்கே பாரு மழை மழை மழை. அதனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமளும் பாதுகாப்பாக இருக்கலாம், நம்மளோட குழந்தைங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதாவது மெயினாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்துட்டு குழந்தைங்கள எதுவும் அக்கம் பக்கத்தில் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வேலையை மட்டும் பார்க்காதீங்க, குழந்தைங்களையும் பாருங்கள். இடையில ஃபோன் பண்ணி விட்டுட்டு போனவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு கேளுங்க. இடையில ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தை நம்மளை விட்டு கையை விட்டு போச்சுன்னா திரும்ப வராது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாரும் சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணி வச்சு குளிங்க. அடுத்தது ரொம்ப சேஃபாக குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் டேட் சொல்லியிருக்கிறவங்களாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருங்க. சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணிலே குளிங்க. கர்ப்பமாக இருக்க பெண்கள் தலை வந்துட்டு வெயில் அடித்தா மட்டும் தலைக்கு தண்ணி ஊற்றி அலசுங்க. வானமோட மறந்துச்சுன்னா தயவு செஞ்சு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் தலை குளிக்காதீங்க. தலை குளிச்சிங்கன்னா உடனே சளி பிடிச்சிக்கிட்டு இருமல் தும்மல் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு. அடுத்தது
டேட்டு நெருங்கிருச்சுன்னா பிரசவ டயத்தில் இருமல் தும்மல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நீங்கள் சிரமப்படணும். அதனால் உங்களுக்கு அம்மாவுக்கு அம்மாவா, அக்காவுக்கு அக்காவா, தங்கச்சிக்கு தங்கச்சியா நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறிய கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். என்னோட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நான் சொன்ன விஷயத்த தயவு செஞ்சு என்னோட ஃபாலோவர்ஸு, என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கடைபிடிக்கணும்னு ரொம்ப தாழ்மையாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.